யோ சைலண்டா கொண்டுட்டீங்கல்ல. இன்னைக்கு கோர்ட் மட்டும் இன்னும் ஆகலன்னு வைங்களேன். இந்த பையன் ஆகாஷோட அப்பாவும் அம்மாவும் குடும்பமும் நண்பர்களும் உறவினர்களும் சொல்லி இருக்கவங்களும் கத்தி கத்தி போராட்டம் பண்ணதெல்லாம் காத்தாலே போயிருக்கும். இன்னைக்கு கோர்ட் டைரக்டா தலையிட்டு சிபிசிஐடி கிட்ட நீங்க இந்த கேஸ்ல ஃபைல் பண்ண எஃப்ஐஆர் ஆர்டர் பண்ணணும். SC/ST ஆக்ட் இன்க்ளூட் பண்ணணும். பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 1989 இன்க்ளூட் பண்ணணும். சம்பந்தப்பட்ட போலீஸ் மீது வழக்கு பதிவு பண்ணணும்னு நீதிமன்றம் உத்தரவளிச்சிருக்காங்க. ஆக்சுவலி இது பியூர் அண்ட் பியூர் ஒரு லாஸ்ட் டெத் எக்ஸாக்டா அஜித் குமார் அவரோட கேஸ்ல நடந்த மாதிரி. இது ஏன் நம்ம பேசாம இருக்கோம்? பேச்சு பொருளாகக்கூடிய ஹெட்லைன்ஸ் ஆகக்கூடிய சென்சேஷனல் ஹாட் டாபிக்கா மாறிடும் பயந்தா. பாவம் அஜித் குமாரோட அம்மாவுக்கு கால் பண்ணி மன்னிப்பு எல்லாம் கேட்ட மாதிரி இந்த அம்மாவுக்கும் கால் பண்ணி மன்னிப்பு எல்லாம் கேட்கணுமே, இழப்பீடு தொகையெல்லாம் கொடுக்கணுமே, ஓட்டு வார அடி வாங்கிருமே, தேர்தல் டைம் வேற நெருங்கிட்டு இருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தேவையில்லாத கெட்ட பேரா இது மாறிடும்னு மீடியாக்களும் அரசாங்கமும் அமைதியா மௌனம் காத்துட்டு இருக்காங்க. இந்த அரசியல்வாதிகள் நீங்க எல்லாம் எங்கயா போனீங்க? தலைமறைவா இருக்கீங்களா? கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு சொன்னீங்களே, அப்படி உங்க வீணா போற கண்டிஷனை ஃபாலோ பண்ணி தான் எங்க வீட்டு பிள்ளைங்க 43 பேர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. 30 ஆம்பளை பிள்ளைங்க, 13 பொம்பளை பிள்ளைங்க. எதனால தெரியுமா? அரசு பள்ளியில நீ தேன் மாதிரி போட்ட மதிய சாப்பாடு